பழைய ஏற்பாட்டில் ஒருவன் ஆபிரகாமின் சந்ததியானாய் இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணப்படாவிட்டால் அவன் அறுப்புண்டு போவான் என்பதே உடன்படிக்கை பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்படியானால் விருத்த சேதனத்தின் பொருள் என்ன? பிலிப்பியர் 3:3 சொல்லப்பட்டபடியே மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராத நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இதுதான் அதன் பொருள். மாம்சத்தின்படி விருத்த சேதனம் என்பது மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டி எறிவது. என் மாம்சத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மாம்சத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை நான் வெட்டி எறிந்து விட்டேன் என்பதாகும். என்னுடைய அறிவு, பலம், திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றின் மேலுள்ள நம்பிக்கையை நான் வெட்டி எறிந்து விட்டேன். அப்பொழுது மட்டுமே நான் தேவன் மேல் முழுமையாக நம்பிக்கை வைக்க முடியும். 85 வயதிலும் காலேப் தன் உடற்பலத்தில் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் என்னோடிருந்து உதவி செய்வார் என்று கர்த்தரை சார்ந்து கொண்டபடியால் கர்த்தர் ஆணையிட்ட எபிரோனை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டான். ஆனால் சிம்சோனோ வேசித்தனம் செய்துவிட்டு தன்னை கொண்டு போட காத்து கொண்டிருந்த காசா ஊராருக்கு முன்பாக அந்த பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்போலோடே கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். இதனால் அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் என்றால், நானும் காலேபை போல் பலம் உள்ளவன், நான் தவறை செய்தாலும் என் பலம் என்னை விட்டு நீங்கவில்லை என்பதை நிரூபிக்க எண்ணினான். தேவன் மனுஷனுக்கு வரத்தை கொடுக்கிறார், ஒரு நாளும் அவர் அதை திருப்பி எடுத்துக்கொள்கிறதில்லை. தேவனுடைய கிருபையை ஒரு நாளும் வரத்தை வைத்து முடிவு செய்யக்கூடாது. சிம்சோனால் அவனுடைய இச்சையை ஜெயிக்க முடியவில்லை, விழுந்து மடிந்து போகிறான். நாமோ கர்த்தரை சார்ந்து கொண்டு பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமேன்.